பகைய படம் கதைக்கிற கதையெல்லாம் அந்த காலம் உரைக்கிற முகம் மட்டும் இந்த காலம் யார் நந்தினியா? வாமா வா வா. இன்னைக்கு டீச்சர் இருக்கா, நாளைக்கு இல்ல? மா ஏமா அழுற? உள்ள வா. ஏன் அழுதுகிட்டு இருக்க? உள்ள வா 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 உள்ள வா. ஓ அங்க போய் உட்காரு. உட்காரு முதல் உட்காரு. ஏன் அழுதுகிட்டு இருக்க? உட்காரு முத. என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் அழுதுகிட்டு இருக்க? சாரி அங்கிள். சாரியா? எதுக்கு சாரி? மா அழாம சொல்லுமா. என்னம்மா? அந்த ஆக்சிடென்ட்க்கு புருஷன் தான் காரணம். என்னது? உன் புருஷனா? இது உனக்கு எப்படி தெரியும்? புருஷனுக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருந்திருக்கு. ஆனா இது எனக்கு தெரியாது. அதை சமாளிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு. சாரி. அவன் பொண்ணு தப்புக்கு உங்க பொண்ணு மித்ரா. I am so sorry, uncle. I am so sorry. எனக்கு தெரிஞ்சிருந்துன்னா நான் இவ்வளவு தூரம் போக விட்டுருக்க மாட்டேன் அங்கிள். கடவுளே. இப்போதான் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து போன் வந்துச்சு. உங்களுக்கு வேற எதுவும் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா? எவிடன்ஸா? என்ன எவிடன்ஸ்? புருஷனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் பிரச்சனை இருந்ததா எவிடன்ஸ். அதை வச்சு இதை தற்கொலை எப்படி முடிவு பண்ணுவாங்க? எனக்கு தெரியல அக்கா. இப்பதான் முழுசா விசாரிக்க போறாங்களா? கேஸ் போலீஸுக்கு போயிடுச்சு. சரி இருக்கட்டும், விடு. நடக்கிறது நடக்கட்டும். இதுல உன் தப்பு எதுவும் இல்லையே. என் புருஷன் கூட சந்தோஷமா இருந்தாருன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அது எல்லாமே பொய்ன்னு. இப்போ என் மேல தப்பு இருக்க முடியும், என்னால நினைக்காம இருக்க முடியல. புருஷனையும் தொலைச்சிட்டு இந்த வேதனையுமா? மா அழாம எழுந்துரு. இதுல உன் தப்பு எதுவும் இல்லைல்ல. மனசை போட்டு குழப்பிக்காத. பழகின கொஞ்ச நாளையே நான் உன்னை என் மகளா தான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு என் மேல மரியாதையும் பாசத்தையும் நீ காட்டல. இதை நான் என்னன்னு சொல்றது? விதின்னு தான் சொல்ல முடியும். உன் நினைப்பெல்லாம் நிதேஷ் மேல தான் இருக்கணும். அவனோட எதிர்காலம் தான் முக்கியம். உனக்கு துணையா
நான் இருக்கேன், ஆரியா இருக்கா. டேய் நீ அந்த கேம்ல நீ ஸ்டைலா ஸ்கோர் பண்ணடா. எல்லாரும் சீரியஸ் பண்ணல. பாய்ஸ் குட் குட் மார்னிங். மார்னிங் கோச். நேத்து நடந்த செமிஃபைனல்ஸ்ல ரொம்ப நல்லா விளையாண்டீங்க. Congratulations. Thank you coach. Thank you. Arjun, that was a good winner. You took your chance very well. தேங்க்ஸ் கோச். அப்ப முதல் ரிவார்ட் எனக்கு தானா? Rishi, the last minute tackle was crucial. இல்லனா அந்த கேம் நம்மளால ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஆமா கோச், நீங்க தான் இன்னும் ரிவார்ட் பத்தி சொன்னீங்களே, அதான் கால் போனா கூட பரவாயில்ல பூந்துட்டு. சத்யா, நீ மீட்ல ரொம்ப நல்லா விளையாண்ட. அந்த ஓப்பனரோட கீ பிளேயர் நீ விளையாட விடவே இல்லை. தட்ஸ் குட். அதெல்லாம் விடுங்க கோச். இந்த ரிவார்ட்னு சொன்னீங்களா, அது இருக்கா இல்ல நம்ம கிட்ட அள்ளி விட்டீங்களா? நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்களும் ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. ஓகே, அடுத்தது ஃபைனல்ஸ். நம்ம மீட் பண்ண போற டீம் ரொம்ப டஃப்பா இருக்க போறாங்க. அதுக்கு நம்ம கடுமையா ட்ரெயின் பண்ணோம். பட் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ரெஸ். ஓகே, நாளையில இருந்து ஃபைனல்ஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப கடுமையா ட்ரெயின் பண்ண போறோம். டுடே ரெஸ்ட் வெல். ஓகே, பை. கோச் கோச் என்ன ரிவார்ட்னு சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல. இருக்குப்பா, பட் அது சஸ்பென்ஸ். இந்த சஸ்பென்ஸ்லாம் வேணாம், இப்பவே சொல்லுங்க. சரி, நீங்களே கெஸ் பண்ணுங்க. கோச் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண பெர்மிஷன் கொடுப்பீங்களா? அதோட இந்த பிரிசனோட ஃப்ரீ வைஃபை இல்ல கொடுப்பானுங்க. விட்டா நீ டேப்லெட் கூட கேப்பபிள் இருக்கு. கோச் அதான் நான் டெய்லி டேப்லெட் முழுங்குறேனே. ஏய் அர்ஜுன், கம் ஆன். டேய் ஜோக் அதானே பேசிட்டு இருக்கோம், நீ என்னடா இமோஷனலா ஜோக் போயிட்டு இருக்க? ரிலாக்ஸ் பண்ணுடா. சரி சரி, எனக்காக ஃபீல் பண்ணாதீங்க. கோச் இந்த போன்ல கிடைக்காதா? ஃபோன் சரி, ஃபோன் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோமா, எவ்வளவோ இருக்கு கோச். ஹெட்ஃபோன்ல கேம் விளையாடுவோம், அது விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு கோச். கோச் நான் இந்த டிவி சீரிஸ் படம்லாம் பார்ப்பேன் கோச். இந்த ரெக்ரேஷன் டைம்ல பழைய டிவி சீரிஸ் 5 வருஷம் முன்னாடி வந்த படம்லாம் போட்டு காட்டுறாங்க. டேய் நீங்க தொரு கோச் ரிவார்ட் என்ன தெரியுமா? சாப்பாடு பேய் கோரிங் பட்டாஸ் கிலோ. கோச் ஆமா கோச், அந்த பராட்டால மீன் கறியை சரி போட்டு சரி சாப்பிட்டா சரி சரி சரி, நான் சாப்பாடு கடை நடத்துறேன். ஃபோன் கிடைக்குதுங்கிற, நீ என்னன்னா கேம் விளையாடுங்கிற, நீ என்னன்னா சீரியல் பார்ப்பங்கிற. யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டீங்களா? இருக்கு கோச். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவேன். ரிஷி, நீ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அவர் கேர்ள்ஃப்ரெண்ட் கால் பண்ணு கோச். டேய் லைக் பண்ணு பாஸ். நாட்டி. சரி, ஜோக்ஸ் அசைட், ஃபோன் கிடைக்கல அப்படின்னு கைஸ் 1 மினிட். ஆமா ஆமா. இனிமே இங்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு தெரியும். ஆனா அங்கிளை போய் பார்த்தீங்களாமே, நீங்க அழுதீங்கன்னு சொன்னாரு. அவர் தான் உங்களை போய் பார்த்து ஒவ்வொரு தடவையும் அங்கர் தான் வர சொன்னாருன்னு நீங்கள் ரீசன் கொடுக்க தேவையில்ல. உங்களுக்கும் அக்கறை இல்லை பரிதாபம் இல்லை வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியும். அன்னைக்கு இனிமே வர வேண்டான்னு சொன்னதுக்கு ஐம் சாரி. என் புருஷன் மேலே இருந்த கோவத்தை நான் உங்க மேல காட்டிட்டேன். பரவாயில்ல, நான் தப்பா எடுத்துக்கல. உங்களுக்கு ஆறுதலா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன்.
அவ்வளோதானா? வேற எதுவும் இல்லையா? ஏன் ஏன்னா இப்போ கூட உங்களை வாசல்ல பார்த்தப்ப உன் புருஷன் மித்ராவை கொன்னுட்டான்னு என்னை பார்த்து கத்த போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஏதோ தப்பு பண்ண மாதிரி தயங்கி தயங்கி பேசுறீங்க. அதான் புரியல. ஏன் 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 இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க? நல்லவனா? ஆமா, இந்த ஆக்சிடென்ட்ல 2 பேர் செத்தாங்க. ஒருத்தர் உங்களுக்கு யாரு கூட தெரியாது, இன்னொரு பொண்ணு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட். எல்லாரும் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்த வேதனையில இருப்பாங்க. ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாத எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. ஏன் இப்ப கூட ஆக்சிடென்ட் இல்ல கொலைன்னு தெரிஞ்சு சும்மா இருக்கீங்க? என் புருஷன் பண்ண கொலைக்கு என்னை பார்த்து கத்தணும்னு உங்களுக்கு தோணலையா? இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. ஏன் திரும்ப அதே சொல்றீங்க? ஏன்னா என்னால நம்ப முடியல. என் புருஷன் நினைச்சா என்னாலே தாங்க முடியல. உங்களுக்கு எப்படி இருக்கும்? மித்ரா, I'm so sorry. நந்தினி, ப்ளீஸ் நீங்க சாரி சொல்லாதீங்க. அதுதான் அங்கிளும் சொன்னாரு. தப்பு என் மேல இல்லைன்னு. அது எனக்கும் தெரியும். ஆனா புருஷன் இன்னொரு பொண்ணு கிட்ட போனா யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷமாவது நம்ம கிட்ட என்ன குறை இருக்குன்னு நினைக்காம இருக்க மாட்டாங்க. It's just natural. ஐயோ, நீங்க கண்டதையும் போட்டு யோசிக்காதீங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி அது சூசைட்னு சந்தேகம் தானே படுறாங்க. உண்மை இல்லையே. நான் கண்டிப்பா சொல்றேன், அது உண்மையா இருக்காது. எனக்கு தெரியும். எவிடன்ஸ் இருக்கு. அது என்ன எவிடன்ஸா வேணா இருக்கட்டும், அது உண்மையா இருக்காது. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. போலீஸ் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதை பத்தி பேசல. தனியா, தனியா, நான் எப்படி இருக்க தனியா? எங்க நீ என்னை பார்க்க வர மாட்டேன்னு நான் பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா? நீ என்னை பார்த்தோன்னா எனக்கு உயிரே வருது. எப்படி இருக்க? ஏதாச்சும் சொல்லு தானியா, பேசு. நான் நீ என்னை பார்க்க வந்திருக்க முன்னாடி நான் அழுதுட்டு, அதனால தான் என்னால் பேச முடியல. நான் இங்க ஓகே தான் தானியா. தோ இப்போ நீ என்னை பார்க்க வந்துட்டல, இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்னை நினச்சிக்கிட்டு நான் ஓட்டிடுவேன். நீ வேணா பாரு, வெளியே வந்ததுக்கப்புறம் நான் எப்படி வச்சு பார்த்துக்கிறேன்னு. அழுகிறியா அர்ஜுன்? உன்னை பார்த்த சந்தோஷத்தில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல தானே. ஐ ரியலி மிஸ் யூ தானியா. அதான் சொன்னல, நீ எங்க நீ வரவே மாட்டேன்னு நான் பயந்துட்டு இருந்தேன்னு. $7,400.
பிடி ஜுவல்லரி. இவ்வளோ காசு கொடுத்து யாருக்கு நகை வாங்கியிருக்காரு? இங்க எடுத்துட்டு வரலையே. நான் முட்டாளா இருந்திருக்கேன். நம்பினேன். நான் அவரை முழுசா நம்பினேன். இது வரைக்கும் அவருக்கு வர பில்ஸ் எல்லாம் நான் திறந்து பார்த்ததே இல்லை. பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, அதை பிரித்து பார்த்தேன். நந்தினி, இந்த ஒரு பில்லை வச்சுக்கிட்டு பில் மட்டும் இல்லை, திடீர்னு ராத்திரி கால் வரும், பேசுவார், கிளம்பி போவார். வேலை நினைச்சேன். இப்பதான் தெரியுது நான் நல்லா ஏமாந்துருக்கேன்னு. நீங்க அவசரப்படுறீங்கன்னு எனக்கு தோணுது. அரியா ப்ளீஸ், அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் கண்டிப்பா சம்மதம் இருக்கு. நந்தினி, இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களை சமாதானப்படுத்துறதுக்கோ இல்லை நிலைமையை சமாளிக்கிறதுக்கோ சொல்ற மாதிரி தெரியும். But I have a strong feeling. இது ஆக்சிடென்ட் தான். அன்நேச்சுரல் டெத்னா இன்சூரன்ஸ் கம்பெனி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கல்ல, இது நமக்கு தெரிஞ்சது தானே. நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். இது சூசைட் இல்லைங்கிற உண்மை வெளியே வந்துடும். I loved him with all my heart. 10 வருஷம். இந்த 10 வருஷத்துல நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்டதில்லை. கேட்குற மாதிரி சிச்சுவேஷன் வந்ததில்லை. ஆனா இப்ப ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மேல வேற எந்த உண்மையும் வெளியே வர வேண்டாம். அதை தாங்கிக்க என்கிட்ட எதுவும் பாக்கி இல்லை. I've given up. Please, நீங்க ட்ரை பண்ணாதீங்க. விஷா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு. என்ன இப்பதான் அங்க வர வழி தெரிஞ்சிச்சா? எங்களா போயிட்டே நீ? நான் இங்க தான் இருக்கேன்னு தெரியும் தானே? நான் உனக்கு எத்தனை லெட்டர்ஸ் அனுப்புனேன்? அதுக்கு ஏதாவது ஒன்று ரிப்ளை பண்ணியா? நீ அவ்வளோ பிஸி ஆயிட்டியா? நிஷா, நான் உன்கிட்ட தான் பேசுறேன், ஏதாவது பதில் சொல்லு. நீயும் ரிப்ளை பண்ணுவேன்னு வெயிட் பண்ணி எனக்கு சீனை போயிட்டு. உள்ளே இருக்கிறவங்களுக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து லெட்டர்ஸ் வரும், அப்பப்போ விசிட் பண்ணுவாங்க. ஆனால் என் கேர்ள் ஃப்ரெண்ட், உனக்கு ஒன்று தெரியுமா லிஷா? உள்ளே இருக்கிறவனுங்க உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு, ஏன் உன்னை விசிட் பண்ணலன்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கடுப்பாக ஒன்று தெரியுமா? ஏய், நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீ பார்த்துக்கிட்டே இருக்க. என்ன அடையாளம் தெரியலையா? நான் போத்தான்னு மூஞ்சி மறந்து போச்சா, இல்லை என்ன ஒரேடியா மறந்துட்டியா? ஏய், விளையாடாத. ஏய், ஏதோ பேசல, உண்மைன்னு இருக்க. ஓ, இப்போ புரியுது. ரொம்ப நாள் ஆளை காணோம், திடீர்னு வந்து நிற்கிறேன், கேட்கறதுக்கெல்லாம் திருன்னு முழிக்கிறேன். என்ன பிரேக்காப்பா? அவன் வந்து புதுசாக வந்திருக்கானா? ஆ, அதை சொல்ல தானே இங்கே வந்த, சொல்லு.
மலிஷா விளையாடாத. நான் உனக்காக சண்டை போட்டு உள்ள நான் சத்தியமா சொல்றேன், நீ மட்டும் என்னை ஏமாத்துறேன்னு தெரிய வந்துச்சு, நான் உன்னையும் சொல்லுவேன், உன் புது பாய் ஃப்ரெண்டையும் சொல்லுவேன். புரியுதா? நந்தினி, இத்தனை நாள் உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் இந்த வீட்டில் எனக்கு எவ்வளோ இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோட்டுக்கு பின்னாடி தான் இருந்தேன். அந்த கோட்டை தாண்டாம என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போது இனிமேலும் என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. உங்களுக்கு விருப்பமோ இல்லையோ, நான் உண்மையை கண்டுபிடிக்க போறேன். உங்க வீட்டு விஷயத்துல நான் தலையிடுற மாதிரி இருக்கலாம், அதனால நீங்க என் மேல கோவப்படலாம். பரவாயில்ல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. சுரேஷ் நல்லவராக தான் இருக்கணும். இப்படி ஒரு மனைவியை ஏமாத்துறதுக்கு யாருக்கும் மனசு வராது. ஸோ இந்த சூசைட் கதையெல்லாம் பொய்ன்னு ப்ரூவ் பண்ண போறேன். நீங்களும் சுரேஷும் வாழ்ந்த வாழ்க்கை உண்மைதான் நிரூபிக்க போறேன். நந்தினி, சுரேஷோட ஃபோன் உங்ககிட்ட இருக்கா? அதை என்கிட்ட கொடுக்க முடியுமா? இனிமேல் நம்ம விளையாட மாட்டோம். வாட்? விளையாடலையா? ஏன்? பா, நீங்களா? என்னால் நம்ப முடியல. This is with regards to your husband's accident. We have a search warrant.